உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 3 தாரம் கண்ட முதியவர் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஜாதகர் 24/7/1960 4:24 AM பட்டுக்கோட்டையில் பிறந்தவர் இந்த ஜாதகர். இந்த ஜாதகருக்கு கரெக்டாக 60 வயசு முடிந்ததுக்கு அப்புறம் இவருக்கு 3ஆவதாக திருமணம் நடந்திருக்கிறது. அது பொதுவாக எல்லாமே 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு 60 வயது கடந்த பின் 3ஆவதாக ஒரு திருமணம் ஏற்பட்டது. அதற்கு என்ன கிரக அமைப்பு, அதை உறுதிப்படுத்துகின்ற மூல நூல் என்ன அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம். ஜாதகர் 24/7/1960 4:24 AM பட்டுக்கோட்டையில் பிறந்தவர். மிதுன லக்னம். மிதுனத்தில் புத பகவான், 2ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் சனி, குரு, 9ஆம் இடத்தில் கேது பகவான், 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க. இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது சனி திசை 9 வருடம் 10 மாதம் 8 நாள் இருக்க பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகருக்கு இப்போது சந்திர திசை போயிட்டுருக்கு. சந்திர திசை 2/6/2030 வரைக்கும் இவருக்கு சந்திர திசை போயிட்டுருக்கு. இவருக்கு செவ்வாய் புத்தியில் இவருக்கு 3ஆவது திருமணம் நடந்திருக்கு. சந்திர திசையில் செவ்வாய் புத்தி 2/4/2021 1/11/2021 வரைக்கும் இருக்குது. அப்போ இவருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அது ஏன், அதுக்குண்டான பாடல் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுக்குண்டான ஆதார நூல் பார்த்திங்கன்னா ஜோதிட உயிர்கும்மி அப்படின்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடல். அந்த பாடல், பற்றவேல் இரண்டீர் பாவரத்தானாதி பார்க்கவன் பாவ வர்க்கம் அடைந்தால் பன்னியர்கள் முன்னிருவர் தன்னை மணந்து இன்னலினால் பாரி 3ஆம் தாரம் வதுவை செய்வான் அப்படின்றது இந்த பாடல். இதற்குண்டான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 2, 7க்கு உடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று அவர்களுடன் பாவர்கள் கூடி, அது மட்டும் இல்லாமல் களத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நவாம்சத்தில் பாவர்களின் வீட்டில் இருந்துட்டா அவங்களுக்கு 2 மனைவி இருந்த போதும் அவங்க அந்த மனைவிகள் நிறைய கஷ்டம் அடைந்து அவங்க பிரிவாங்க, இல்லைன்னா இறப்பார்கள். அப்படி அந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் 3ஆவதாகவும் இவர் ஒரு திருமணத்தை செய்து கொள்வார் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம். இப்போ இங்கே ஜாதக கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மிதுன லக்னம், 2ஆம் இடத்துல சந்திரன், 2ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆட்சியாக இருக்கிறார். அவர் கூட சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரைப்பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே சேர்ந்திருக்கிறார். அடுத்தது 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் கூட சனி பகவான் அங்கே சேர்ந்திருக்கிறார். அடுத்ததாக இங்கே சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா ராசியில் கடகத்தில் இருந்தாலும் நவாம்சத்தில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீடாகிய விருச்சிகத்தில் ராகுவோட மற்றொரு பாவரோட கூடி இங்கே இருக்கிறார். அப்போ பாடல் கூறியபடி பார்த்திங்கன்னா 2, 7க்கு உடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று அவர்களுடன் பாவர்கள் கூடி சுக்கிரனும் நவாம்சத்தில் பாவர் வீட்டில் இருந்தால் இந்த பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பு இருக்கிறதால இவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ சந்திர திசை, அதாவது 2ஆம் அதிபதி திசையில் 11ஆம் அதிபதி புத்தியில் இவருக்கு இந்த திருமணம் அமைந்திருக்கு. இவருக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 5, 7, 9 தொடர்பு இருக்கிறதால முதல் திருமணம் இவருக்கு காதல் திருமணமாக அமைஞ்சது. ஆனால் அதுலேயும் சில காலம்தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் பிரிவினை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க இவங்களோட பெற்றோர்களே இவருக்கு திருமணம் செய்து வந்திருக்கிறாங்க. அது ஒரு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர திசை கடைசியில் அவங்களுடைய 2ஆவது மனைவியும் அவங்க தவறி விடுகிறார்கள். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த 3ஆவது திருமணம் அப்படின்றது இப்போ இவர் பண்ணியிருக்கார் 60 வயசு கடந்ததுக்கப்புறம். மேலும் மற்ற விதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமாக இருந்து அதில் ஒருவர் வக்ரம் பெற்றுவிட்டால் அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது பொதுவாகவே ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு 7, 8 நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று கூடவே 8ஆம் அதிபதி சேர்ந்து அவரும் வர்க்கம் பெற்று அவரை கேது பகவான் பார்த்துட்ருக்கிறார். அதாவது லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும்
வக்ரம், ராசிக்கு 7ஆம் அதிபதியும் வக்ரம். இவங்க 2 பேரையும் கேது பகவான் பார்த்துட்ருக்கிறார். 7ஆம் இடத்துல 2 வக்ரங்கள் இருக்கிறதால பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் பெற்று ஒரு ஸ்தானத்தில் இருக்குன்னா அந்த சம்பவம் 2 தடவை நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே 2 வக்ர கிரகம் இருக்குது. அந்த 2 தடவை திருமணம் நடந்து அது சரியே இல்லாமல் இப்போ 3ஆவதாக ஒரு திருமணம் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவே ஒரு ஆணோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனுமே 6, 8ஆக இருந்து அதில் ஒருத்தர் வக்ரமாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்க செய்கிறது. அதுபோல் அந்த குருவும் சுக்கிரனும் ராகு கேது அச்சுவால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. ராகு கேதுக்கு மையப்புள்ளியில் செவ்வாய் இருக்கும் பொழுதும் அங்கே மங்களம் சார்ந்த பிரச்சனைகள் இங்கே வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த செவ்வாய் புத்தி எப்படி ஒரு திருமணம் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து நவாம்சத்தில் அங்கே உச்சமாக இருக்கிறார் அப்படின்றதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆக இந்த ஜாதகத்தில் நம்ம முக்கியமாக பார்த்தது பார்த்திங்கன்னா 2, 7 அதிபதிகள் ஆட்சி பெற்ற உடனேயே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் கூட இணைந்தவர்கள் யார் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படின்றதையும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விதி நமக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விதியை நம்ம இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதுபோல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வுகளை செய்து கொண்டு வருகிறோம். அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் மற்றுமொரு ஜாதக பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.